வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான 15 மாத கால போர் ஓய்ந்தது. விடுவிக்க உள்ள 3 பிணை கைதிகளின் பெயரை முதற்கட்டமாக ஹமாஸ் வெளியிட்டதால் இஸ்ரேல் அறிவிப்பு. நாகையில் பெய்த மழையால் 1000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா நெற்பயிர்கள் பாதிப்பு. இது இவ்வளோ தண்ணிலாம் நாங்கள் என்ன சாமி பண்ண முடியும்? ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியாது. 20 பவுன் போல நகை அடமானம் வச்சு அதுவும் போயிட்டு இதுவும் போயிட்டு. பட்டுக்கோட்டை அருகே புகையான் பூச்சி தாக்குதலால் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிப்பு. 5-6 வருஷமா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல. எதை கால்குலேஷன் பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் தரலன்னு தெரியல இது வரைக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் சேலம் பேருந்து நிலையத்தில் அதிகரித்த பயணிகள் கூட்டம். மதுரை பேருந்து நிலையத்திலும் திரண்ட மக்கள். மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றச்சாட்டு. 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். கர்நாடகாவில் மர அறுப்பு நிலையத்தில் அட்டகாசம் செய்தபோது இரும்பு கதவில் தலை சிக்கியதால் தவித்த யானை. கூட வந்த யானை உதவியால் தலை தப்பி வந்த வழியே திரும்பிச் சென்றது. பரந்தூர் மக்களை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த யாரும் சந்திக்கலாம் என தங்கம் தென்னரசு கருத்து. மக்கள் தெரிவிக்கும் குறைகளை தமிழ்நாடு அரசிடம் விஜய் எடுத்துரைக்க வேண்டுகோள். விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசனுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தாங்கள் புறக்கணிக்கவில்லை. யாருக்கு ஆதரவு என்பது ரகசியம் என திண்டுக்கல்லில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்பும் யாருக்கு என்பது ரகசியம். பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரை நாளை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் அனுமதி தருமாறு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கோரிக்கை. திமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தாம்பரம் நகைப்பறிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவில் இணைந்தார் சத்யராஜின் மகள் திவ்யா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டார். திருநெல்வேலியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் மழை. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அடர் பனிமூட்டம். பழனியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மிதமான மழை. குடை பிடித்தபடி காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். ஆவடி இரட்டை கொலை சம்பவத்தில் பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் சஸ்பெண்ட். குற்றப்பின்னணி உள்ளவர்களை கைது செய்ய உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் பணியிடை நீக்கம்.
ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியும் மக்களிடம் பரப்புரை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். சுயேட்சையாக போட்டியிட்ட பி. செந்தில் முருகன் மீது நடவடிக்கை எடுத்து பொதுச் செயலாளர் இபிஎஸ் உத்தரவு. கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை அரிவாளால் வெட்டிய மாணவன். படிக்குமாறு அடிக்கடி அறிவுரை கூறியதால் வெட்டியதாக வாக்குமூலம். பொங்கல் தொடர் விடுமுறையை சொந்த ஊர்களிலும் சுற்றுலா தலங்களிலும் கழிக்க சென்றவர்கள் வழக்கமான பணிகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். பயணிகளுக்கு போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? பலவில் பொங்கல் விடுமுறையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்து வந்தனர். இதன் காரணமாக பொங்கல் விடுமுறை இன்றுடன் முடிவடைவதால் இன்று வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்புவதால் இங்கு கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சேலத்தில் இருந்து சென்னை, திருப்பூர், ஈரோடு மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்கள் மற்றும் தொழில் நகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இன்று வழக்கமாக காலையில் இருந்து பயணிகளின் கூட்டம் குறைவாக இருந்ததன் காரணமாக பேருந்துகளில் அதாவது கூட்டம் இல்லாமல் இருந்தது. தற்போது மாலை நெருங்க கூட்டம் பயணிகளின் கூட்டம் வரத்து அதிகரித்தது காரணமாக தற்போது மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வழக்கமாக இது வைக்கக்கூடிய பேருந்துகளை விட அதிகமாக இயக்கப்பட்டாலும் கூட இன்று வரக்கூடிய மக்களின் அதிக மக்கள் தொகை காரணமாக தற்போது பேருந்துகளின் எண்ணிக்கை இருந்த போதிலும் தற்போது கூட்டம் அதிகரிப்பதன் காரணமாக பயணிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்து பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கமாக வரக்கூடிய வழித்தடங்களிலேயே பயணிகள் ஏறிக்கொள்வதால் பேருந்துகளில் இடம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்திருப்பதால் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. பாலவே விவரங்களுக்கு நன்றி திருமலை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்படும் இஸ்ரேலிய பிணை கைதிகளில் 3 பெண்களின் பெயர் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்ட நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வந்தது. காசா பகுதியில் பதுங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபராக இருந்த பைடன் முயற்சியில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. அந்த போர் நிறுத்தம் இன்று பகல் 12 மணிக்கு அமலாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹமாஸால் கடத்தப்பட்டவர்களின் பட்டியலை இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கேட்டிருந்தார். எனினும் நடைமுறை சிக்கல்கள் இருந்ததால் அந்த பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது. இந்த சூழலில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிப்பதாகவும் அதில் உறுதியாக இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்து விடுவிக்கப்பட்ட இருக்கும் 3 இஸ்ரேலிய பெண்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது. இதேபோன்று இஸ்ரேலில் இருந்து விடுவிக்கப்பட இருக்கும் 753 பாலஸ்தீன கைதிகளின் பட்டியலையும் இஸ்ரேல் வெளியிட்டது. இதனையடுத்து போர் நிறுத்தம் உடனடியாக அமலானது. இந்திய நேரப்படி பகல் 2:45 மணிக்கு இந்த போர் நிறுத்தம் அமலாகி இருக்கிறது.